நம்ம பார்க்க போகிறது சிறுகீரை உருளைக்கிழங்கு சாகு. அது எப்படி பண்ணுறது, அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். கீரை உருளை சாகு செய்ய தேவையான பொருட்கள்: சிறுகீரை ஒரு கட்டு சுத்தம் செய்து நறுக்கி கொள்ளவும். உருளைக்கிழங்கு 1 பெரியதாக தோல் நீக்கி நறுக்கி கொள்ளவும். மிளகாய்த்தூள் 1½ டீஸ்பூன். இஞ்சி 1 அங்குல துண்டு பொடியாக நறுக்கி கொள்ளவும். பூண்டு 4 அல்லது 5 பற்கள் பொடியாக நறுக்கி கொள்ளவும். பச்சை மிளகாய் 2. கடுகு ½ டீஸ்பூன். ஜீரகம் 1 டீஸ்பூன். நெய் 1 டேபிள் ஸ்பூன். உப்பு ருசிக்கேற்ப. எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன். இப்போ இந்த சிறுகீரை உருளைக்கிழங்கு சாகுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்தோம் இல்லையா? இன்றைக்கி நான் சிறுகீரை எடுத்திருக்கேன். நீங்கள் இதையே முளைக்கீரையில் பண்ணலாம், பாலக்கில் பண்ணலாம், ரெண்டுமே நல்லாயிருக்கும். இது அரைக்கீரை பிடிச்சாலும் அரைக்கீரையும் பண்ணலாம். பட் முருங்கைக்கீரை, அகத்திக்கீரை இந்த மாதிரி விஷயங்கள் இந்த சாகுக்கு ஒத்து வர்றதில்ல. அதனால் நம்ம இந்த மாதிரி கீரைகளை மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். இப்போ அதில் வெந்தயக்கீரை போட்டு பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் பண்ணலாம். இப்போ இதுக்கு நான் உருளைக்கிழங்கு ஒன்றே நல்ல பெரிய கிழங்காக இருந்ததுனால 1 எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். அதே மாதிரி தாளிக்கும் போது இதுக்கு நெய் கொஞ்சம் சேர்த்தா தான் அந்த சாகுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ இதில் எண்ணெய், அதோட நெய். யூஸ்வலாக இந்த சாகு இந்த மாதிரி இந்த சப்பாத்திக்கு தொட்டுக்கிற விஷயங்கள் இருந்தால் கொஞ்சம் எண்ணெய் துளி அதிகமாக தான் இருக்கும். அப்படி இருந்தால் தான் இது நல்லாயிருக்கும். அதுக்கு நான் என்ன பண்ணுவேன், இந்த மாதிரி பண்ணிவிட்டு சப்பாத்தியை ஃபுல்கா சப்பாத்தியாக போட்டுவிடுவேன். ஸோ ஏதோ ஒரு பேலன்ஸ் ஆகும். இதுக்கு சேர்த்தா தான் நல்லாயிருக்கும் அப்படின்னா இதுக்கு சேர்த்துட்டு அதில் குறைச்சிடலாம். அது நீங்கள் சாதாரணமாகவே சாப்பிட்டுக்கலாம். அப்படி ஒரு வேளை ஃபுல்காவாக சாப்பிட உங்கள் வீட்டில் பிடிக்கல அப்படின்னா இன்னொரு விஷயம் நான் பண்ணுறது என்னென்னா, ஒரு 1/4 கப்பு நெய்யும் 3/4 கப்பு எண்ணெய் கலந்து ஒரு டப்பாவில் வச்சுருப்பேன். துணியை ஒரு நல்ல மூட்டை, அந்த தோசை கல்லுக்கு தடவுற மாதிரி ஒரு மூட்டை கட்டி வச்சுருப்பேன். துணியோண்டு அதில் தொட்டு எடுத்துக்கிட்டு சப்பாத்தி போட்டு எடுத்தோம் லேசாக அது மேலே தடவி விட்டுடுவோம். அப்போ அந்த எண்ணெய் இதோடு இருக்கும், ட்ரையாக தெரியாது நமக்கு. அது நல்லாயிருக்கும். அந்த மாதிரி பண்ணலாம். இப்போ இது எண்ணெய் துளி காஞ்சதும் சீரகம் தாளிச்சிட்டு பச்சை மிளகாய் போடும்போது சின்ன பிள்ளைங்கள தான் கொஞ்சம் தள்ளி நின்றுங்க, வெடிக்கும். அதே நேரத்தில் இஞ்சி பொடியை நறுக்கின இஞ்சி. இப்போ தீயை குறைச்சிக்கோங்க கொஞ்சம். பூண்டு ஆஸ் யூஷுவல் ஆப்ஷனல் தான். தேவைப்பட்டால் பிரியப்பட்டால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். இதில் மிளகாய்த்தூள் இந்த எண்ணெயில் சேரும்போது அந்த கலர் நல்லா கொடுக்கும். லேசாக தீயை குறைச்சிடணும். தீயை ஜாஸ்தி வச்சு போட்டிங்கன்னா மிளகாய்த்தூள் கருகிற வாசனை வரும். இப்போ இதில் உருளைக்கிழங்கு இந்த சாகுக்கு தகுந்த உப்பை கொஞ்சம் எடுத்துக்கலாம். அதில் கீரை போடும்போது வேணால் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ இதில் போட்டுடலாம். இந்த நெய் எண்ணெய் கலவையிலேயே அது தீயை குறைச்சி வச்சு வேக விட்டுடலாம். இப்போ தண்ணி தெளிக்க வேண்டாம், ஏன்னா கீரையில் இருக்க தண்ணி இதுக்கு சரியாக இருக்கும். கீரை போட்டதுக்கப்புறம் தண்ணி பார்த்தோன்னா தெளிச்சிக்கலாம். இப்போ தீயை குறைச்சி வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஓரளவு கிளறிடும். கிட்டத்தட்ட அந்த உருளைக்கிழங்களோட 3/4 பதம் வெந்ததுக்கப்புறம் நம்ம கீரை சேர்த்துப்போம். ஏன்னா கீரை போட்டதுக்கப்புறம் டக்குன்னு சீக்கிரமே வெந்துடும். அப்போ அந்த 3/4 பதம் வெந்து அந்த மீதி 1/4 பதம் பாகம் மட்டும் கீரையோடு சேர்த்து வேகும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இது வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். ஸோ இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு அரைவாசி தாண்டி வெந்துருச்சு. பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ தீயை கொஞ்சம் தூண்டிக்கிறேன் நான். அப்போ அந்த ப்ரௌனிங் கொஞ்சம் கிடைக்கும், அதில் நல்லாயிருக்கும். ஆனால் இது நம்ம தண்ணியே தெளிக்காமல் வேக வைக்கிறதுனால அந்த வேர்வை தண்ணியில் தான் அது வேகும். மேலே மூடியில் வேர்த்து வடிகிற தண்ணி. அதனால் தீயை குறைச்சி வச்சுட்டு இதை அப்பப்போ கிளறிக்கணும். கிளறாமல் விட்டாலும் அதான் மூடி வச்சுருக்கோம், தீயை குறைச்சி வச்சுருக்கோமேனு விட்டுறக்கூடாது. அப்பப்போ கிளறி விடணும். இப்போ கிளறி விடும்போது அந்த அதிலே வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம தீயை தூண்டிட்டு கிளறும் போது அந்த ஸ்லைட்டாக ப்ரௌன் ஆகி வரும். அந்த ப்ரௌன் ஆகி வரும்போது
அது டேஸ்ட் ஒரு நல்ல ஃப்ளேவரும் கொடுக்கும், டேஸ்ட்டும் கொடுக்கும். ஸோ இதுதான் ஆக்சுவலாக கேட்டால் ஸ்மோக்கி ஃப்ளேவரும்பாங்க. இப்போ உள்ள ட்ரெண்ட் இல்லைங்களா? அந்த நாள்லலாம் வந்து ஒரு குழம்பு காரக்குழம்பு வச்சாங்கன்னா அந்த காரக்குழம்பு வந்து வயிற்றுக்கு எதமாக பண்ணும். ஏன்னா காரக்குழம்புல புளியும் வந்து சூடு, அது அது மிளகாய் தூளும் சூடுங்கிறதுனால எங்கள் பாட்டிலாம் என்ன பண்ணுவாங்களா, அந்த குழம்பு வச்சு இறக்குன உடனேயே ஆக்சுவலாக அந்த நாளில் அவங்க அந்த மீன் குழம்பு தான் வைக்கும்போது இது காரக்குழம்புக்கும் பொருந்தும், மீன் குழம்புக்கும் பொருந்தும்னு சொல்லுவாங்க. அந்த குழம்பை இறக்கி கீழே வச்சுட்டு அப்போல்லாம் விறகடுப்பு இல்லையா, அதில் எரிஞ்சிக்கிட்டு இருக்க ஒரு நெருப்பு துண்டை எடுத்து குழம்புக்குள்ளே போட்டு அது உள்ளே மூழ்கிறதுக்குள்ளார அதில் 2 சொட்டு விளக்கெண்ணையும் அது மேலே ஊற்றிடுவாங்களாம், அந்த நெருப்பு மேலே ஊற்றிட்டு மூடி போட்டு வச்சுடுவாங்க. ஸோ அது வந்து உள்ளே புகஞ்சு அது அப்படியே உள்ளே அமிழும்போது அந்த சூடான இதை வந்து அந்த சூட்டு தன்மையை எடுத்துருமா. அந்த விளக்கெண்ணையும் அந்த நெருப்பும் சேரும்போது ஒரு நல்ல வாசமும் கொடுக்கும், சூட்டையும் தணிச்சிடுங்கிறதுனால அதனால பண்ணாங்க. இப்போ வந்து அதை வந்து கொஞ்சம் ஃபேஷனபிளாக ஸ்மோக்ட் இது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க ஒவ்வொரு டிஷ்ஷும். அதனால நம்ம பெரியவங்க அதை பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் இப்போ பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 3/4 பதம் வெந்தாச்சு. நம்ம என்ன பண்ணுவோம், மூடி எடுத்துடுறேன். கொஞ்சம் தீயை தூண்டிட்டு பிரட்டிடலாம். நல்லா 3/4 பதமே வெந்துருச்சு நல்லா. இப்போ நான் வந்து கீரையை சேர்க்குறேன் இதில். இது எல்லா கீரையும் ஆக்சுவலாக நான் சொன்ன அரைக்கீரை, முளைக்கீரை, பாலக்கு எல்லாமே நல்லாயிருக்கும். பட் சிறுகீரைக்கே ஒரு நல்ல ஒரு வாசம் உண்டு. இயல்புலேயே அது ஒரு நல்ல வாசம் கொடுக்கும். அந்த கீரை இந்த கீரை சேர்க்கும்போது இந்த சாகு வந்து இன்னும் டேஸ்டியாக ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ தீயை குறைச்சிடலாம், ஏன்னா கீரையில் உள்ள தண்ணி அதை விட்டு வரணும். தீ அதிகமாக வச்சுருந்தோம்னா அந்த தண்ணி டக்குன்னு வற்றிடும். இப்போ இதில் வந்து மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விடுவோம். தீயை குறைச்சி வச்சுருக்கேன். கீரை வேகிறதுக்கு சட்டுன்னு வெந்துடும். இதில் காம்பெல்லாம் இல்லாதனால சீக்கிரம் வெந்துடும். வெறும் இலையாக தான் எடுத்திருக்கோம். சிறுகீரை அப்படி தான் எடுக்க முடியும். தீயை நல்லா குறைச்சி வச்சுட்டேன். இன்னொரு விஷயம் அதை பரிமாறிக்கணும். இந்த கீரையை மூடி வைக்கும்போது நிறைய பேர் சொல்கிறது உண்டு, கீரையை மூடி வச்சு வேகக்கூடாது, அதில் இருக்க நச்சுத்தன்மை வெளியில் போகிறதுக்காக தான் திறந்து வச்சு வேக வைப்பாங்க. பட் நான் வந்து எங்கள் வீட்டு பெரியவங்க செய்கிறத பார்த்துருக்கேன். எங்கள் அம்மாலேருந்து எல்லாருமே. அம்மாலாம் என்ன பண்ணுவாங்க, ஃப்யூஷன் குக்கிங். டக்குன்னு பருப்பு போடுவாங்க, பருப்பு வெந்தவொடனே கீரையை போட்டு அதை வேணுங்கிற வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு குக்கரை மூடி 2 விசில் விட்டு எடுத்துட்டு ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிட்டு அப்படியே கீரையோட நிறம் மாறாமல் மசிச்சிடுவாங்க. அதே மாதிரி எங்கள் பாட்டி இவங்கெல்லாம் அத்தையெல்லாம் பண்ணுறத பார்த்துருக்கேன். அடுப்பில் வந்து மண் சட்டியில் தான் போடுவாங்க. பருப்பை வெந்துட்டு பருப்பு வெந்த உடனே இந்த கீரை வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு ஒரு டக்குன்னு ஒரு மூடியும் போட்டு அது ஒரு பக்கம் விட்டுருவாங்க. அது நல்லா வெந்தோன்னா நடுவில் வேணால் கிளறி விடுவாங்க. இதோ மூடி போட்டு தான் நான் பார்த்துருக்கேன். ஸோ அதனால் மூடி போட்டு வேக வைக்கிறேன். மூடி போட வேணாம்னு நினைக்கிறவங்க இதை தீயை குறைச்சி வச்சுட்டு கொஞ்சம் திறந்தாப்புல வச்சு நீங்கள் கிளறி எடுத்துக்கலாம். இந்த வேர்த்து வடிகிற தண்ணி தான் இதுக்கு. இன்னொரு 5 நிமிஷத்தில் அது வெந்துடும். இதை எடுத்துடலாம். ஸோ இப்போ கொஞ்சம் நேரம் ஆச்சு, கீரையும் நல்லா வெந்திருக்கு. இப்போ அவ்வளோதான். இப்போ இது ரெடி ஆயாச்சு. இப்போ தீயை தூண்டிட்டு ஒரு நிமிஷம் மேக்ஸிமம் ஒரு 20-30 செகண்டு கொஞ்சம் நல்லா கிளறிட்டு எடுத்துட்டோம்னா சரியாக இருக்கும். நான் ஆக்சுவலாக ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது நான் என்ன பண்ணேன், கீரையை மட்டும் தனியாக 2 பூண்டு பல் மட்டும் சேர்த்து வேக வச்சு கடைஞ்சிட்டு இது சேர்த்தேன். அது ஒரு ஃப்ளேவர் இருந்தது. ஆனால் இந்த ஃப்ளேவர் அதில் வரல. அதனால தான் இப்போ இன்றைக்கி வதக்கி பண்ணுறேன். அவ்வளோதான். இப்போ இது ரெடி ஆயாச்சு. இது ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ இது ஒரு டிஸ்பிளே பாத்திரத்தில் எடுத்துடலாம்.
சிறுகீரை உருளைக்கிழங்கு சாகுக்கு ஒரு சின்ன ரீகேப். ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு அது காஞ்சதும் எண்ணெய் நெய் ரெண்டுத்தையும் சேர்த்து அதுவும் காஞ்சதும் சீரகம் தாளிச்சிட்டு அதோட கூட பச்சை மிளகாய் போட்டுடணும். பச்சை மிளகாய் பொரிஞ்சதும் இஞ்சியும் பூண்டையும் போட்டு அதுவும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா அதில் மிளகாய் தூளையும் சேர்த்துட்டு அதை நல்லா பிரட்டி விட்டுட்டு உருளைக்கிழங்கை போட்டு தேவையான உப்பையும் சேர்த்து தீயை நல்லா குறைச்சி மூடி போட்டு அப்பப்போ அந்த உருளைக்கிழங்கு முக்கால் பதம் வேகிற வரைக்கும் நல்லா பிரட்டி விட்டு அதுக்கப்புறமா மூடி எடுத்துட்டு தீயை கொஞ்சம் கூட்டிட்டு நல்லா கிளறிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்க கீரையும் எடுத்து அதில் சேர்த்துடணும். சேர்த்துட்டு நல்லா பிரட்டிட்டு மூடி வச்சு தீயை குறைச்சி வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா சிறுகீரை உருளைக்கிழங்கு சாகு தயார். இப்போ நல்ல சிறுகீரை உருளை சாகு தயாராகிடுச்சு. இது நீங்கள் சப்பாத்தி பூரி அதோட கூட இட்லி தோசைக்கெல்லாம் சரியாக வராது. நமக்கு சாதத்தோட சாப்பிட்லாம், தயிர் சாதத்தோட எல்லாத்தையும் தொட்டுக்கிறதுக்கும் இது நல்லாயிருக்கும். ஸோ எல்லா விதத்துலையும் இது நல்ல டேஸ்டியாக நல்லாவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தா இந்த வெந்தயக்கீரை தொகையிலும் அதோட இந்த சாகுவும் எப்படி இருந்ததுன்னு ட்ரை பண்ணிட்டு உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை கொடுங்க. மீண்டும் இதே மாதிரி இன்னும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.